ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இயேசுவை நேசித்து சுதந்திரிக்கிற அந்த வாழ்வை வாழுங்கள். அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பல வருடத்திற்கு முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு பெரிய பணக்கார மனுஷன் இருந்தார், ஒரே ஒரு மகன். ஆனால் அவன் சின்ன பிள்ளையா இருந்த போதே மனைவி இறந்து விட்டாள். தன் பிள்ளைக்காக தியாகம் பண்ணி மறுமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு வேலைக்கார அம்மா வைத்தால் ரொம்ப நல்லவள். அவள் அந்த குடும்பத்தை நன்றாய் கவனித்துக் கொண்டிருந்தாள். துரதிர்ஷ்டவசமாக வாலிப வயதில் பையனும் செத்து போனான். நடந்து விட்டதே என்று சொல்லி அதிர்ச்சியிலே கொஞ்ச நாள் அந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனான். தன்னுடைய மனைவியின் உறவினருக்கோ தன்னுடைய உறவினருக்கோ தன்னுடைய கூட பிறந்த சகோதரருக்கோ உயிர் எழுதி வைக்கவில்லை. சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கம் ஏலம் விட்டது. பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் வெளியேற போட்டெல்லாம் ஏலம் விட்டார்கள். ஆனால் சுவரில் மட்டும் மாட்டப்பட்டிருந்தது அவருடைய ஃபோட்டோ, பணக்கார மனிதனுடைய ஃபோட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அந்த ஃபோட்டோவை யாரும் வேலை வாங்கவில்லை. அதனால ஒரு வயதான அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா யாருன்னா பல ஆண்டுகள் அந்த வீட்டிலே வேலை செய்தவர்கள். அவங்க அந்த மனிதன் நல்ல மனிதன் என்று அறிந்து அந்த ஃபோட்டோவை மட்டும் ஏலம் எடுத்தார்கள். குறைந்த விலை கிடைத்தது. அந்த வீட்டில் வைத்தார்கள். இந்த மனிதனால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், நிறைய சம்பளம் கிடைச்சது, எவ்வளோ நல்ல மனுஷன், வீட்டில் மாட்டியிருந்தார்கள். அந்த தாயார் ஒரு ஏழை தாயார். ஆனால் ஒரு நாள் காற்றடித்த போது போட்டோ கீழே உடைந்து விட்டது. உடைந்த போட்டோவின் உள்ள இருந்து பின்பகுதியிலிருந்து சில கடிதங்கள் விழுந்தது. ஓடி போய் எடுத்து பார்த்தால் அது எழுதப்பட்டிருந்தது, என்னையும் என் மகனையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சொத்துன்னு எழுதப்பட்டிருந்த. ஒரு வக்கீல்கிட்ட போய் கொடுத்த போது நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் அவங்களுக்கு சுதந்திரமாய் மாறிற்று. ஆமென். இந்த உயிரை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு இது உரித்தாய் மாறும் என்கிற ஒரு பத்திரம் எழுதப்பட்டிருந்தது. ஆண்டவன் நல்லவன். ஆமென். அந்த மனிதனை நேசித்ததனால், மனிதனுடைய போட்டோவை நேசித்ததனால் எழுதப்படுறது, என்னையும் என் மகனையும் நேசிக்கிறவர்கள் இதை எடுத்து பயன்படுத்தலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. எத்தனை ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு உலகம் போதும், உலக ஆடம்பரம் போதும், உலக பணம் போதும். ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு போதும். அவர் தான் சமாதான காரணர், அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை தருகிறவர், முடிவிலே நித்திய ஜீவனை தருகிறவர். ஆமென். இந்த இயேசுவை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, ஆண்டவரே, குமாரனாகிய கிறிஸ்துவை நேசித்து அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபைதார். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாழ்வதாக. God bless you. Have a nice day.